ஷேய் நீதி ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி. பார்வதி அம்மா, பாரத் மாதா, மதுரை மீனாட்சி, 3 கணக்கு முக்கால் சத்தியம். உலக நாடை இப்போ அடக்கிடுவார். 2 கணக்கு உட்காந்துட்டார் ஐயா கடவுள். நீதி ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி. டெல்லியில் உட்காந்துருக்கார். இன்னும் தமிழ்நாட்டுக்காரப்பே பயம் இல்லாமல் இருக்கான். எப்பா 7 செம்மத்துக்கு முன்னாடி சேட்டை செஞ்சதை எனக்கு நானே மதிய இழந்துட்டேன். காட்டார் பார், இந்த பார் எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கான்னு பார். தமிழ்நாட்டுக்காரப்பே மோசமான பேய, மட்டமான பேய. அதுக்கு தான் பிள்ளைய வச்சு எப்படி கணக்கில் நான் கொண்டு வரணும், எப்படி வச்சு வரணுங்கிற கணக்கு எல்லா நீதிமன்றத்தில் ஏற்றி ஆள் கணக்கு விட்டு வரேன். பார்த்தியா மோசமான வேக, மட்டமான வேக. இப்போ தானே நான் கணக்கு எடுத்து இந்த பூரா படைகளை பூரா உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இவனுக்கு அடிக்கிற அடியில் பூரா உள்ளே மாட்டிடுவான். குடும்பமே இப்போ பூமியை கண்ணீர் கூத்தலமாக வச்சுருக்கான். அது மாதிரி மானிட பிறவி அவன் குடும்பத்தில் கண்ணீர் கூத்தலமாக விடிய விடிய இருக்கணுங்கிறார் கடவுள். சொல்கிறார் கணக்கு. ஏழை எளிய மக்களுக்கு நீதி கொடுத்துருவேன். அது உழைச்சி சாப்பிட்டு பூமியை பூ மாதிரி வச்சுருக்கோம். இந்த பேகை பூரா அழித்து வச்சுருக்கான். இவனுங்களை பூரா திங்கிற சோறு, அவன் தண்ணி குடிக்கிறது எல்லாமே அதிலே உட்காரணும், படுக்கணும், எந்திக்கணும். பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண். 10% பெண்ணு போயிடும், 90% ஆண் போயிடுவான். அதுதான் ஆண் கணக்கை முடிச்சாரா? ஏண்டா பாய் பேகளா, விவசாயத்தை அழிக்க வந்த பாய் பேகளா. விவசாயத்தை அழிச்சிட்டான்ல, அழிச்ச பிறகு எங்கே தான் போவான்? பழையபடி அந்த இருக்கிறத அழிக்கதான் ஓடுதான். இது எவ்வளோ பெரிய தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம், குற்றமான குற்றம். ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி பூரா இந்த நிலப்பரப்பை பூரா கணக்கு கொடுக்கணும் கோர்ட்டில், நீதிமன்ற கோர்ட்டில். எனக்கு என்ன மயிர் வச்சுன்னு பூரா இருந்தால் சனா ஓட்டு முத்திரை போடுதான்ல. எல்லா அதிகாரியும் இந்த பேப்பரை வாங்கி சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா போகிறான். இது கடவுள் தான் பார்க்கணும். அவர் தான் நெற்றிக்கனால் எரிக்கணும். அப்படிங்க மூதாட்டிகள். விவசாயம் பண்ணுறவன் தான் கேட்கான், மற்றவன் கேட்க மாட்டான். நம்ம தப்பு செஞ்சுருக்கோம், நல்லா இருக்குது, நம்ம குடும்பம் நல்லா போகுதுன்னு ஓகோன்னு ஆடுதா. பார்த்துக்கோ, எல்லா கணக்கும் போட்டாருப்பா நீதிமன்ற கோர்ட்டில். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், இலங்கை சுலோன் வரைக்கும் நீதிமன்றத்தில். பார்த்துக்கோ, நீதி ஆட்சியில் உட்காந்துட்டார். அவர் தான் ஆட்சி ஆளுதார். இப்போ இன்றைக்கி உட்காந்து எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் இப்போ இலங்கை வரைக்கும் இப்போ அலற விடுவார். அது மாதிரி இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டில் உட்காந்துட்டார். இப்போ உலக நாடு பூரா அது எப்படி நிப்பாட்டணும், என்ன செய்யணுங்கிற கணக்கு பார்ப்பார். இவங்களை பூரா உள்ளே கொண்டு வந்துடுவார்ப்பா. எல்லாம் அதில் உட்காரணும்ல. நீதி ஆட்சியில் உட்காரணும், நீதி கொடுக்கணும். அடுத்து நீதி அரசரில் தண்டனை கொடுக்கணும். இந்த 2 கணக்கு ஏட்டு ஏடு ஓலைச்சோடு கணக்கு. நீதி அரசராக உட்காந்துட்டார் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில். அங்கே உட்காந்துருக்காரு, கணக்கு தோண்டி எடுக்கார். எல்லாம் இன்றைக்கி எடுத்து முடிச்சுடுவார். அவர் கணக்கு எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆட்டோமேட்டிக்காக அந்த கணக்கில் தப்பு செஞ்சவனை தண்டனை கொடுக்குற டைம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த கீழே கணக்கு வாதாட்டத்தை கணக்கை எப்படிங்கிற பார்ப்பார். இன்றைக்கி இந்த வாதாட்டத்தை தான் கணக்கு முடிச்சாத்தான் இவனுக்கு பூரா உள்ளே போக முடியும் கணக்கு. இல்லைனா இதில் சட்டத்தில் ஓட்ட இருக்குது, சட்டத்தில் ஓட்டுங்க. டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் இதே கணக்கில் வச்சுட்டான். முக்கால் சத்தியம், தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு போயிடுறா அப்படின்ட்டார். முக்கால்